தேர்ஸ்டே மார்னிங். ஸோ காலையில் என் தம்பி ஸ்கூலுக்குலாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு டைம் வந்தது. ஸோ குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி ஹேர் பேக் போடலாம் இன்றைக்கி அப்படின்னாலும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹேர் பேக் போட முடியாது, நாளைக்கு அமாவாசை அப்படின்னால. ஸோ அதனால இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா ஹேர் பேக் போட்டு நல்லா தலையில் நல்லா குளிருக்குள்ளே எண்ணெய் வச்சுக்கணும். இருக்கிறது 4 முடி, அந்த 4 முடியாவது நல்லா ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்றதுனால, ஸோ 4 முடியை நல்லா பராமரிக்கணும் அப்படின்றதுனால, ஸோ எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஹேர் பேக் அப்படியே ட்ரையாக வைக்கக்கூடாது. டேரெக்டாக ஹேர் பேக் எப்பவுமே போடக்கூடாது. ஏதாவது நம்ம தலையில் எண்ணெய் வச்சுட்டு போகிறது நல்லது. ஈஸியான ஒரு டிப்ஸ் என்னென்னா அப்படின்னா வெந்தயம் நான் பவுட்ரு பண்ணி ஆல்ரெடி ஸ்டோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு கஞ்சி தண்ணியிலையோ இல்லை கேர்டுலையோ ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிட்டோம். நம்ம உட்காந்து அது மெனக்கெட்டு அது ஊற வச்சு டைம் எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு அரைக்கிறதுக்கோ சப்போஸ் டைம் இல்லைனா கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுட்டு டேரெக்டாக நம்ம கஞ்சி தண்ணியிலையோ இல்லை கேர்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னால நான் இந்தமாரி பண்ணிட்டேன். ஸோ தலை மண்டை காயிற வரைக்கும் சரி துணியெலாம் நேற்று துவைச்சி வச்ச துணியே மடிக்காமல் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் மடித்து வச்சிட்டதுக்கப்புறம் லஞ்சு போய் செய்யணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லஞ்ச் செய்யணும், டைம் கிடையாது அப்படின்னால தம்பி நான் ஈவினிங் மதியம் போய் நான் போய் கூட்டிகிட்டு வரணுன்றதுனால ஸோ நான் தான் எல்லா வேலையும் இன்றைக்கி பார்க்கணுனால நேற்று துணி துவைச்ச துணி மடிக்காமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதையும் மடித்து வச்சதுக்கப்புறம் லஞ்ச் செய்யலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கான அது யோசிச்சுட்டே துணி மடிக்கும்போது லஞ்சுக்கு என்ன செய்யலான்ற ஒரு பிளானே கிடையாது எனக்கு. ஸோ கீரை இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கீரை பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஆல்ரெடி ஆஞ்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் கீரை பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஈஸியாக இருக்கும் டைம் அப்படின்னால இருக்கிறது இந்த கொஞ்சம் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னால ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே ஏஞ்சோடனே தண்ணி ஊற்றுருவேன். ஏன்னா இன்றைக்கி டைம் நான் தான் தம்பி ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் இந்த மாதிரி இல்லை, எனக்கு ஃப்ரீயாகவே இல்லை. எனக்கு காலையில் அவர் இருந்திருந்தாருன்னா தம்பி போய் விட்டுட்டு வந்துடுவார். நான் போய் விட்டு வந்தனால செடிக்கு தண்ணி ஊற்றலை. இருக்கிற நான் 4 செடியை நல்லா ஒழுங்காக வளர்க்கணும். லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே நல்லது, பெனிஃபிட் அவ்வளோவும் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கிச்சு அப்படின்றதுனால திரும்பி நான் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை செய்கிறேன். டேஸ்ட் வைஸ் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கணும், 2 தக்காளி, 2 காரத்துக்கு 2மா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் ஊறுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணி வெளியே குக்கரில் வராமல் இருக்கிறது கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3, 4, 5 விசில் வரைக்கும் மினிமம் 3 விசில் வச்சா போதும். பருப்பு அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 விசில் வச்சு இறக்குனாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா கடைஞ்சி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான்